الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها أو كما قال نبينا صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய மார்க்கத்தை அல்லாஹும் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அடிப்படையிலே அறிந்து இந்த உலக வாழ்க்கையில் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய இறை நேசர்களாக ஏக இறைவன் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக மறுமையிலே விசாரணை இருக்குகின்றது என்ற அந்த நம்பிக்கையில் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் கூட நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா பலவிதமான ஏற்பாடுகளை கூட செய்து காட்டுகின்றதை காணுகின்றோம். திருமறை குர்ஆனிலே கூட சொல்லி காமிக்கின்றான், ஹஸிபன்னா யுதரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்காக அந்த ஈமானில் நீங்கள் உறுதியாக இருக்குகின்றீர்களா இல்லையா என்பதை கடுமையாக சோதிப்போம் என்று குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை காணுகின்றோம். நம்முடைய மறுமை லட்சியம் கூட எப்படியாவது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் அமைத்திருக்கின்றோம். அந்த சொர்க்கத்தை கூட அல்லாஹு தஆலா தருவதற்கு முன்னால் எப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்றால், அந்த ஹசீதும் அந்த ஜன்னா, நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதை காணுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வறுமை, பசி, மரணம் இதுவெல்லாம் ஒரு சோதனையாக குர்ஆனுடைய வசனத்திலே காணுகின்றோம். அந்த பட்டியலில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதற்காக ஆசைப்படுவானோ, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புவார்களோ அந்த செல்வத்தையும் அல்லாஹு தஆலா சோதனையாகத்தான் வைத்ததாக குர்ஆனுடைய வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த பட்டியலில் கூட அல்லாஹு தஆலா பசியை சொல்லுகின்றான், கஷ்டத்தை சொல்லுகின்றான், மரணத்தை சொல்லுகின்றான், செல்வத்தையும் சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு பசி சோதனை, வறுமை சோதனை, மரணம் சோதனை, மன கஷ்டங்கள் சோதனை, இந்த பட்டியல்களில் மனிதன் எதை விரும்ப மாட்டானோ அதிலே செல்வமும் உங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அப்ப செல்வம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் அந்த செல்வம் நமக்கு வரும்போது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது மறுமைக்கான ஒரு சோதனைக்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதிலே வைத்து நம்முடைய மனோயிச்சையின் படியிலே ஆடிவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எந்த அளவிற்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள் என்றால்,
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான சோதனையை தந்து அவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பார். ஆதி சமுதாயத்திற்கு கடுமையான பலத்தை கொடுத்தார். மூசா நபியினுடைய சமுதாயத்திற்கு பல அற்புதங்களை மண்ணு செல்வா என்ற உணவை கொடுத்தார். ஒவ்வொரு சமுதாயம் நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒவ்வொரு விதத்திலும் வைத்து அல்லாஹ் சோதிப்பார். ஆனால் என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனையே செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். இந்த காசுன்னு சொல்றோமா இல்லையா, காசுதான் பெருசு, பணம் தான் பெருசு, பணக்காரர்கள் பெரிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக கொடுத்தால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றதை காண்கிறோம். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே மிக மிக ஜாக்கிரதையாக பணக்காரர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், நபி தோழர்கள் சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வர்றவங்க வசதியானவங்க கிடையாது, ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நபி தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பசி எங்களால் தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது, வறுமை உச்சகட்டத்தில் ஆடுது, 2 நாள் 3 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம், இந்த வறுமையை நீக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு துஆ செய்யக்கூடாதா என்று இதைத்தான் கேட்டாங்க. நம்ம மாதிரி 3 நேரம் சாப்பாட்டுக்கு நல்ல துணிமணியை மாத்திக்கிட்டு ஜாலியா வண்டியில போகக்கூடிய இந்த வறுமையை சொல்லல. அவர்கள் சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் பசியின் காரணமாக அபூ ஹுரைரா மாதிரி சஹாபாக்கள் பள்ளியில மயங்கி கீழே விழுகிறாங்க, குடல் வந்து அப்படி கருகுது, மாற்றுறதுக்கு ஒரு துணியை தவிர மாற்று துணி கிடையாது, அரை நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹ்ட்ட இந்த வறுமையினுடைய உச்சகட்டத்தில் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட இதை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 2 நாள் சாப்பாடு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, 3ஆவது நாள் சாப்பாடு கிடைக்கணும், இதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா, இதுதான் கேட்டாங்க. அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, உங்களிடத்திலே செல்வம் வந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகின்றேன், வறுமையை பார்த்து நான் பயப்படுறேன். இந்த செல்வம் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் தலகால் தெரியாத அளவுக்கு முன்னொரு காலகட்டத்திலே செல்வத்தின் காரணமாக ஒருத்தர் அடித்து செத்து நாசமா போனான், அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்று நான் பயப்படுகிறேன். வறுமையை பற்றி பயப்பட, வறுமை வந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் துவா செய்வேன், அல்லாஹ்ட்ட வந்து கரெக்டா தொழுகுவேன், இபாதத்து இருப்பேன், வணக்க வழிபாடு இருப்பேன், இரக்க குணம் இருக்கும், நல்ல பண்பு எல்லாமே இருக்கும், காசு வந்துச்சுன்னா நீ மாறிடுவ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு வந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு சொன்னார்கள் என்றால், இந்த செல்வம் நம்மளை மாற்ற வைக்கும். அதனாலதான் காசுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது, நமக்கு காசு அடிமையாக இருக்கும். நாம சொல்ற மாதிரி காசு கேட்கணுமே தவிர அது சொல்ற மாதிரி நாம கேட்கக்கூடாது. அது சொல்ற மாதிரி நாம கேட்டோம்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகிவிடும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் அந்த காசு உள்ளவங்களை எச்சரிக்கிறாங்கன்னா, நீங்க அதுக்காக பொருளாதாரத்தை திரட்டாம வெறும் பஞ்சம் பரதேசி மாதிரி வாழணும் இஸ்லாம் சொல்ல கிடையாது. நல்ல பொருளாதாரத்தை திரட்டு, சம்பாரி, எல்லாம் செய்ய, நீ சொல்ற மாதிரி அந்த காசு கேட்கும். அல்லாஹ்வும் ரசூலும் என்ன ரூட்டை போட்டு சொன்னாங்க அந்த அடிப்படையில் காசு கேட்கணும். பொருளாதாரத்தை திரட்டுங்க. அதனால்தான் ஜும்மால கூட நீங்க ஜும்மாவுடைய நேரம் வந்து விட்டால் காசு சம்பாதிக்காத நிறுத்திடு, ஜும்மா முடிஞ்ச உடனேயே ஒரே இபாதத்து திசையில் இருக்காத, ஓடி போய் பொருளாதாரத்தை திரட்டு. ஆகணும் இதான் 107 சொலாத்து நீ எவ்வளவு ஜும்மா. அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் சம்பாதிக்காத, அது அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கிட்டால் அந்த நேரம் முடிஞ்ச ஜும்மா முடிஞ்ச உடனே விடிய உட்கார்ந்து சம்பாரி, இஸ்லாம் தடுக்கல. அப்ப இந்த காசு உன்னை ஜும்மாவுக்கு வராத அளவுக்கு தடுக்கக்கூடாது. நீ உன்னுடைய காசு அந்த நேரத்தில் கோடி வந்தாலும் கூட எனக்கு ஜும்மா தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் முக்கியம் என்று அதற்கு முன்வர வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக்காம. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த காசு ஒரு மனுஷனை எப்படி மாற்றும் தெரியுமா? காசு சேர்த்தணும் கடைசியில் அவனை கொண்டு போய் பேராசையில கொண்டு போய், அந்த பேராசை அவனையே அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு காலகட்டத்தில் மாறிவிடும். உதாரணம் சொல்றாங்க, எப்பேற்பட்ட உதாரணம், ஆதமுடைய இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தங்க ஆறை கொடுக்கிறான். தங்க ஆறு ஒருத்தனுக்கு கிடைச்சிருந்தா இந்தியாவிலே விலைக்கு வாங்கிடலாம்.
பில்கேட்ஸ்ல இருந்து அம்பானில இருந்து டாடா பிர்லா எல்லாத்தையுமே தங்க ஆறு. சும்மா ஒரு குடத்தை மதிக்கிறான்னு வச்சுக்க, ஒவ்வொரு பணக்காரனும் விலைக்கு வாங்கலாம். அந்த தங்க ஆறு அவனுக்கு கொடுத்தா அடுத்தது என்ன கேட்பான் தெரியுமா? இறைவா இன்னொரு தங்க ஆறு இருக்கக்கூடாதா என்று கேட்பான். ஒரு ஆறு கொடுத்தா மனசு அவனுக்கு இன்னொரு ஆறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இரண்டாவது இன்னொரு ஆறு அவனுக்கு கொடுக்கிறோம். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் கேட்பானா, இறைவா மூணாவது ஆறு இருக்கக்கூடாதா என்று அவன் கேட்பான் என்று நம்முடைய பலகீனத்தை புரிந்த ரப்பல் ஆலமீன் இவன் இப்படிப்பட்டவன் தான். காசினுடைய ஆசையில விழுந்துட்டானா பேராசையில கொண்டு தள்ளும். அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக அவனுடைய உடம்ப பார்க்க மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், குழந்தைகளை பார்க்க மாட்டான். இன்னைக்கு துபாய்க்கு போறான். 18 வயசுல பாஸ்போர்ட் எடுத்து 20 வயசுக்கு போனவன் 70 வயசுல திரும்பி வர்றான். கிட்டத்தட்ட வாழ்றது 70 வருஷம். 50 வருஷத்தை காசு 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 ஒரு அளவுக்கு எதுக்கு துபாய்க்கு போறோம்? வறுமை இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும், அக்காலத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம், குடும்பத்தில் வறுமை நினைக்கிறதுக்கு போனீங்க. ஒரு 4-5 வருஷத்துல ஒரு அளவுக்கு கணிசமாக காசு வந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு இங்க சின்னதாக ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம். அல்லா பெருக்கத்தை தருவோம். இப்படி அடிப்படையில காசு உங்களை மாத்துதான். அதை நீங்க காசை மாத்துறீங்க. என்ன நிலைமை? காசுடைய ஆசை. 70 வயசுல வர்றான். 70 வயசுல அவனுடைய குழந்தை அந்த வயசுல குழந்தை இருக்கும்போது போனவன் திரும்பி வர்றான். குழந்தை 1வது படிக்கிற மாதிரி குழந்தைய பார்க்கிறான். அது 1 வயசுல எப்படி இருந்துச்சு, 2 வயசுல எப்படி இருந்துச்சு, அந்த வயசுல குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எல்லாத்தையும் விட்டார். கிட்டத்தட்ட 3 மாசம் 2வது நோயாச்சு. அந்த குழந்தை 10 வயசுல வர்றான். அப்ப அந்த குழந்தைகளை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? உன்னுடைய மகனை சாலிகான அடிப்படையில் வளர்த்து அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கட்டுதா. எதையும் செய்யறது கிடையாது. அது கிட்டத்தட்ட 10-18 வயசுலேயே என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ எல்லாத்தையும் பழகிடும். வயசுக்கு பிள்ளை ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய பெற்றுட்டாங்க, நெருப்பு மாதிரி இருக்கணும். அந்த பிள்ளைங்க சரியா வளர்த்துற அது எவங்களுடைய காதலிச்சு லவ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி பொட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு சுட்டு பையன் தள்ளவாரி ஆகி போயிடலாம். சிகரெட்டு, பீடி, சுருட்டு கிரட்டு எல்லா இளவையும் பாக்குற பையன் ஜெயில இருக்கக்கூடிய அளவுக்கு இப்படி சில பேர் குடும்பத்தை பார்க்கிறோம். ஆனா பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமையா இருக்கா? அதே மரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்குது. அவளுக்கு உணர்வு இருக்குது, ஆசை இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனுடைய அந்த புருஷன் கூட வண்டியில போறான், ஜாலியா இருக்கிறான். அவன் பாக்குறான், ஏங்கி கடைசி என்ன முடிவு வருது? தஞ்சாவூர் ஜில்லா போய் பாருங்க, இவன் துபாயில இருப்பான். அது எங்கேயும் எவங்களுடைய மேய்ச்சிட்டு கடைசியில் பள்ளிவாசல தலாக்கு கூட டைவர்ஸ் முடிச்சு போச்சு. 70 வருஷத்துக்கு பவுன் வர்றான். வீட்டுல பங்களா இருக்கு, காசு இருக்கு, வாடகை இருக்குது, பிள்ளைங்க கிடையாது, பையன் கிடையாது. இவன் மட்டும் தனியா அனாதையா உட்கார்ந்து இருக்கிறான்டா. அப்ப இந்த பேராசை உன்னை கொண்டு போய் உன்னை தனிவரமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆக்குதா இல்லையா? ஆனா காசு வேணும், மறுக்க குழந்தைகளை படிக்க வைக்க காசு வேணும், கொண்டாட்டியை நல்லா கவனிக்கிறதுக்கு காசு வேணும், வந்துட்டா போதும். அந்த மன நிறைவு நமக்கு வர்றது கிடையாது. பேராசை கொண்டு எங்க அழகாக சொன்னாங்க. இது எல்லாம் இவன் செய்வான்னு எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வளரும் போது அவனோட 2 விஷயம் சேர்ந்து வளருது. ஒண்ணு என்ன தெரியுமா? அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையும், இன்னொன்று காசுடைய பேராசை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன் 2 விஷயங்கள காசு நிறைய வரணும், 100 வயசு வரைக்கும் வாழணும், அந்த 100 வயசு இளமையாக இருக்கணும். இந்த 2ம் அவனோடு சேர்ந்து வளருகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கடா. அப்ப காசு ஒரு மனுஷனை நமக்கு காசு அடிமையாக நம்ம வைக்கிறாண்டா. கடைசி அது மட்டும் இல்ல, காசு காசு நைட்டும் பகலுமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரொம்ப வருஷம் அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் நைட்டும் பகலும் ஓவர் டைம் எல்லாம் செய்வான். ரத்தம் சுண்டி இருக்குண்டா கடைசியில சம்பாதிச்ச காசு எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலேயே கொடுக்க வேண்டியது. கொலஸ்ட்ரால், சுகரு, பிளட் பிரஷர், தூக்கம் வராது, மாத்திரை, மருந்து. நீ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா 50 லட்சம் ரூபாய் டாக்டரே தின்னுட்டு போயிடுவான். அந்த அளவிற்கு இன்றைக்கு பேராசை ஒரு மனிதனை கொண்டு போய் குளிக்க செல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. இப்ப அல்லாவுடைய தூதர் ஒரு 6 கொடுத்தாலும் அதோடு திருப்தி அடைய மாட்டான்.
இன்னொரு தங்காறு, இன்னொரு தங்காறு. அப்ப காசை பொறுத்த வரைக்கும் பேராசைகளை கொண்டு போய் சொல்லும். அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த காசை உங்களுக்கு சோதனையாகத்தான் வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்கன்னா, அந்த அடிப்படையில் நம்முடைய காசை பயன்படுத்துறோமா? நாம சொல்ற மாதிரி நம்முடைய காசு இருக்குதா? நாம சொல்ற மாதிரி நம்முடைய பணம் இருக்குதா? ஆனா இந்த காசு, அது பொம்பளைகளை மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு, பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பேராசை உலகத்தில் ஆம்பளை கூட அந்த அளவுக்கு இருக்காது. இவன் சட்டையை 7 கிழிஞ்சு இருக்கும், கிட்டத்தட்ட 3 ட்ரெஸ் தான் வச்சிருப்பான், அதை தான் மாத்தி மாத்தி துவைச்சிருப்பான், கலர் எல்லாம் போயிருக்கும், அங்க எங்க கிழிஞ்சிருக்கும். ஆனா வீட்டுல போய் பீர்வாவை திறந்து பாருங்க, பொம்பளைங்களோட சீலைங்க பட்டுல ஒரு டஜனு, புதுசா ஒண்ணு வந்திருக்கு அதுல ஒரு டஜனு, கிட்டத்தட்ட பீர்வாவை இடம் இல்லாம பக்கத்துல பொட்டி அடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு சீலை இருந்து, அது அந்த பட்டு சீலை எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகும்போது அந்த மாமியார் வீட்டுல இருந்து ஒரு 10-15 பட்டு சீலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வருஷம் 10,000 இருக்கும், பட்டு சீலையை துவைக்க முடியாது. அது என்ன, ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போகும்போது அந்த வேர்வ நாட்டம் எல்லாம் அந்த பட்டு நாட்டம் முடிச்சிருக்கா இல்லையா, அதை துவைச்சா அதனுடைய வேலையில போயிடும். அது அப்படியே பீர்வால மடிக்க வச்சு அதுக்கு தடவை ஒரு பாட்டில் அத்தரை வச்சு மேல ஃபுல்லா சொல்றன்னு அடிச்சுட்டு வாசல் வெளியே வரக்கூடாதுன்னு 10-15 வருஷம் அந்த பட்டு சீலை இருந்து புதுசா ஒரு பட்டு வந்துச்சால் வாங்கணும்னு ஆசை. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு சீலை உடுத்திட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை அந்த ஏரியாவில் போட்டா கூப்பிட்டு விசாரிச்சு அது மாதிரியான புராண அதிசயம் கூட இப்படி ஆய்வு செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு எங்க வாங்கின, எவ்வளவு ரேட்டு, என்ன ரேட்டு சொன்னா என்ன, இது ஜிமிக்கி எல்லாத்தையும் பார்த்து அதை வாங்கி அந்த வீட்டில் ஒரு 7 தடவை நடந்தாதான் மனசு திருப்தி இருக்கு. அப்ப ஒரு பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் காசு நகையில அவங்களுடைய ஆசை அதனால்தான் நகை ஆசை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆச்சு, மார்க் அடிப்படையில காது குத்தக்கூடாதுன்னு தெளிவான சட்டம். ஒரு காலகட்டத்தில் குத்தி தொலைச்சாச்சு, அதுக்கு கம்மலை போட்டு போண்டா. இந்த புக்கிலிருந்து ரப்பில் மசீதிலிருந்து ரப்பில் மகரிபின் ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயும் அது காரண பாத்தீங்கன்னா கட்டிங் கயிறு, நட்டு, போல்ட்டு, இந்த டிசைன் எல்லாம் இங்கிட்டு அங்க எதனே இல்லாத அளவு. நல்ல வேலை அல்லாஹ்வுத்தாலா இதோடு முடிச்சுட்டான். இதுக்கு மேல வச்சிருந்தா என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு ஆசை. ஒரு கம்பல் பத்தாது, இதுல 10 டிசைன் வீட்டுக்கு இருந்தாலும் சரி, அது வளைவான ஒரு டிசைன், ரிங்கு கம்பல், அது கல்லுல ஒரு 4 கல்லு. இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே போய் கடைசி இவனை பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி இருக்கும், இவனை பார்த்தா பகீர்கா மாதிரி இருப்பான், கொண்டாட்டியை பார்த்தா கோடி போடுற மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு காசு ஆக்குதா இல்லையா? அப்ப சம்பாதிக்கிறோம், பொருளாதாரத்தை திரட்டுறோம், நாம சொல்ற மாதிரி கொண்டாடி கேட்கணும். உனக்கு 2 சீலை, அந்த சீலையை உடுத்து கிட்டத்தட்ட பட்டு சீலை 2000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு தடவை உடுத்திட்டு அதை தூக்கி பீரோவால வச்சு அவ்வளவுதான், மௌத்தாறு வரைக்கும் தொடர்ந்து கிடையாது. இன்னும் 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சீலை எது, 10 சீலை எது, உடுத்திக்கிரி அது வருதுல. அப்போ பெண்களுடைய ஆசை அந்த அளவுக்கு இருக்குதுன்னா புருஷன் ஏன் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது? அவன் ஆசைப்படுறான். மார்க்கம் என்ன சொல்றது, பேராசை பெரு நஷ்டத்துல கடைசியில் என்ன நிலைமைக்கு வரும்டா, இந்த பேராசை உச்ச கட்டம். ஒரு கட்டத்தில் சீலை எடுத்து கேட்பா, நம்மள்கிட்ட இல்லம்போ வட்டிக்கு வாங்கியாவது நீ வாங்கிட்டோம். அல்லாஹ் ஹராம்னு சொன்னது ஆலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர நரகத்தில் போய் விழுதுன்னு சொன்ன அந்த வட்டிக்கு போயாவது காசை வாங்கி அந்த சீலை உடிச்சு கல்யாணத்துல 4 ரவுண்ட் அடிக்கல மனசாராது. அப்ப அல்லாஹ் ஹராம, அல்லாஹ் மறுமையில செய்தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாத்தையும் தூக்கி கடாசக்கூடிய அளவிற்கு இந்த காசு செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்த காசு நம்மளுடைய கண்ட்ரோல்ல காசு இல்லைன்னு என்ன செய்யும் தெரியுமா? இயற்கையாகவே வேலையா இருக்கும் பொழுது நல்ல பண்பு ஒழுக்கம், நான் பேசும்போது தலாம் சொல்லி பேசுவான். காசு வந்துருச்சுன்னா அவனை பார்க்கறதே பெரிய கஷ்டமை. நேற்று வரைக்கும் முக்கு கடையில் சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இருந்த ஒருத்தன் எப்படியா ஒரு கவுன்சிலர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலர் எப்படி நம்ம நடப்பான், நாட்டு ஜனாதிபதி கூட அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. இந்த நாட்டு ஜனாதிபதி கூட போய் பார்த்தரலாம், பிரதம மந்திரியை பார்த்தரலாம், அப்பேற்பட்ட போஸ்ட்ல இருக்கிறவங்க கூட ஒரு இணையற்றம் தத்துவமா ஓரளவுக்காச்சும் இருக்கு. இவர் கவுன்சிலரு, அவனை பார்க்கறதுக்கு 7 டிஏவை பார்த்துதான் அவனை பார்க்க முடியும். இம்பட்டு நீட்டுக்கு விசிட்டிங் கார்டு, ஒரு விசிட்டிங் கார்டு கிட்டத்தட்ட 10 ரூபா 15 ரூபா, ஆள் வர்றதே இல்லை ஏரியால. ஆனா என்ன போஸ்ட்,
பெரிய ஒரு நாட்டினுடைய மின்சார இலாக்கா ஒரு அதிகாரியோ அல்லது வருவாய்த்துறை அமைச்சர் ஒண்ணுங்களே, கக்கூசுல தண்ணி கரெக்டா போகுதான், டிச்சில் கரெக்டா தண்ணி போகுதான், ரோட்ல குப்பையெல்லாம் கரெக்டா குப்பை தொட்டியில கொட்டுறாங்களாம். அந்த குப்பை தொட்டி எடுக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கார்பரேஷன் கரெக்டா கொண்டு வந்து கொட்டுறாங்களா. ஆனா சிஎம்சி காரங்க செய்யக்கூடிய வேலையே இங்கிலீஷ் கவுன்சிலர் பேரை போட்டுக்கிட்டு அவன் நாட்டு ஜனாதிபதி மாதிரி ஒன்னானப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அடங்காக்கூடாது, அது கூட இந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு அந்த பதவி வந்த உடனே அவனுடைய மனோநிலை எப்படி மாறுது பாருங்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இருந்த அவன் நம்மளை பார்த்து சுவாமணிக்கு நல்லா பேசிட்டு இருந்தவன் இப்ப நம்மளை பார்க்கணும்னா கரெக்டா அதுல எழுத்து படிக்கவே தெரியாது, தமிழே எழுத தெரியாது. அவன் சந்திக்கணும்னா எக்ஸாக்ட்லி மார்னிங் 6 o'clock யுவர் கம்மிங், அதுக்கு என்ன அர்த்தம் தான் அவனுக்கு தெரியும். இங்கிலீஷ் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்ப ஒரு மனுஷனுக்கு பதவி எப்படி மாத்துது, காசு மாத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு உதாரணம். நாட்டினுடைய ஜனாதிபதி, மதீனாவுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், மிகச்சிறந்த பொறுப்பு. இவ்வளவு பொறுப்பு வச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு வந்த பின்ன எப்படி நடக்கணும் கத்து தந்தாங்களா இல்லையா? நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நாங்கள் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள், வரும் பொழுது நாங்கள் யாரும் எழுந்து நிற்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவன் தங்கமிடம் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ரசூல்லா வருவாங்க, நாங்க கீழே உட்கார்ந்திருப்போம். கால் தூசுக்கு சமம் இல்லாத குப்பை தொட்டி வலிக்கக்கூடிய கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய நொண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு காசு பதவி வந்துச்சுன்னா எப்படி ஆடு வாங்கறதுக்கு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பு வந்த பிறகு எப்படி ஒரு நளினமாக கம்மியாக நடக்கணும் காமிச்சு தந்தாங்க. ஒரு நபி தோழர் வர்றார், கிராமத்திலிருந்து ஒரு ஆள் வர்றார், அவனுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நாங்கள் எல்லாம் பள்ளியில உட்கார்ந்துட்டு இருந்தோம், நேரம் எங்க முகமதுன்னு கேட்டார், ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு விட்டோம். ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அந்த ஆளு அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் பார்த்தா இப்படி கூலி புரி இப்பதான் நிக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே அவருக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த தோல் எல்லாம் நடுங்குது. அவரை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் நடுங்குற, எதுக்காக பயப்படுற? சாதாரண உப்பு கண்டம் ஆட்டுக்கறி இருக்கா இல்லையா, அந்த ஆட்டுக்கறி நல்ல வெது வெதுவாக நல்ல மென்று சாப்பிடணும், ஃப்ரெஷ் கறி இல்லாம காய வச்சு அந்த உப்பு கண்டத்தை சாப்பிட்டு வளர்ந்தவன் நானும் ஒரு சாதாரண ஆள் தான், பயப்படாத உட்கார், என்ன பிரச்சனை, இப்படி சொல்லக்கூடிய மாதிரி. என்னைக்காச்சும் நம்ம பார்த்திருக்கிறோமா? கவுன்சிலரை பார்க்கும்போது கால் மேல கால் போட்டு அது தெரியாத போய் நம்ம சீட்ல உட்கார்ந்துட்டோம்னா அவன் கோரிக்கையே போகும். எப்படி வந்து 3 நாள் உட்காரலாம்? இவனுடைய பொறுப்பு என்ன பொறுப்பு நினைச்சு பார்த்தானா? கக்கூசுல சரியா தண்ணி போவதா இல்லையா பார்க்கக்கூடிய பொறுப்புல உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு உட்காரக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைப்பாடுகள் இருக்குன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடவடிக்கை தனக்குன்னு இந்த மரியாதை வேணும்னாங்க. குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா காரூன் ஒருத்தர் எதுக்கு சொல்லி காமிக்கிறான்? எதுக்கு? காரூனை பொறுத்தவரை நல்லவன் கிடையாது, அவன் மோசமானவன் தான், அவன் அக்கிரமக்காரன் தான். ஒரு அக்கிரமக்காரனை கொண்டு போய் எதுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கணும்? ஒரு பாடத்தை காமிக்கிறான். காரூனை சொல்லும் பொழுது அவன் அப்படி வருவானா, மக்களிடத்திலே காரும் வரும்போது அவனுடைய செல்வத்தையும் சொல்றான், அவனுடைய குடோன் தங்கம் வைரம் எல்லாம் பூட்டி வச்சிருக்கக்கூடிய சாவிகளை சுமப்பதற்கு நிறைய ஆட்களை வச்சிருந்தான், சாவியை சுமப்பதற்கு ஆட்களை வச்சிருந்தான். பணம் எந்த அளவுக்கு இருக்கும் பாரு. அவன் மக்களிடத்திலே வரும்பொழுது மக்கள் எல்லாம் சொல்வார்களாம், காரூன் மாதிரி ஒரு செல்வம் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடாது, அந்த மாதிரி பணக்காரனாக அல்லாஹ் எங்க ஆக்கக்கூடாதா என்று மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, இன்னைக்கு பணக்காரன் தீத்தரானா இல்லையா, இந்த வார்த்தைக்கு ஆர்வம் சொன்னான். என்ன சொன்னா, எல்லாம் என்னுடைய திறமை, அல்லாஹ்வாவது இல்லாவது நம்ம தான் சம்பாதிச்சோம், நம்ம டேலண்ட். நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு வழி இல்லாம எவனாலும் சோத்துக்கு போட்டிட்டு போவானா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு 4 பனியன் கம்பெனி வச்சவங்க எப்படி போய் சம்பாதிச்சீங்க? மறந்த பாய் நம்ம டேலண்ட், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய நான் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனைகளிலே இருப்பேன். ஆனா ஒரு பிச்சைக்காரன் அல்லாஹ் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேன். காரணம் சொன்னா என்ன சொன்னா, எல்லாம் என்னுடைய டேலண்ட், நம்மளுடைய திறமை. என்ன செஞ்சான் தெரியுமா? இப்படி சொல்லக்கூடிய பணக்காரங்களுக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்றான்,
அந்த இரவிலே நாம் கடுமையான ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தினோம். பூமியை இரண்டாக பிளந்தோம். காரூனுடைய அனைத்து சொத்துக்களையும் காரூனியம் சேர்த்து அனுப்பினான். அவன் எந்த பெருமை எடுத்தானோ அவனையும் அவனுடைய காசு பங்களா தோட்டம் தருது அந்த சாதிக்கு எல்லாத்தையும் சேர்த்து பூமியோடு மண்ணோடு மண்ணா வச்சு போயிட்டான். மறுநாள் மக்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும், காரூனுடைய கதி எங்களுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் சொல்ல வச்சு. அப்ப இந்த சம்பவம் எதுக்கு குர்ஆன்ல வருது? அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை ஏழையா வச்சானா, காசை கொடுத்தானா, எப்படி பாய் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தா அது வரணும். காசு வரும்போது பெருமை வரக்கூடாது, அகம்பாவம் வரக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தா நம்மளோட டேலண்ட். அம்மாவுடைய வயிற்றுல வரும்போது எல்லாரும் PhD படிச்சா வந்துங்க. அம்மாவுடைய வயிற்றுல வரும்போது ஒவ்வொரு டாக்டர் யூனிவர்சிட்டி அல்லாஹ் வச்சு கட்டி வச்சிருக்கிறான் டேலண்டோட வெளியே வர்றதுக்கு. ஆனா இன்னைக்கு பாக்குறங்க நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க ஒரு கடையில் உட்கார்ந்து வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு டேலண்டும் கிடையாது, ஒரு ஆய்வும் கிடையாது, படிமறிவு கிடையாது, ரேக வச்சிருக்கிற அவன் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்ப படிப்புக்கும் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு சம்பந்தமே கிடையாது. பெரிய டாக்டர் PhD அமெரிக்கால படிச்சுட்டு இருப்பா, அவன் ஒரு கவுண்டர் கட்டி வச்ச ஆஸ்பத்திரியில டாக்டரா இருக்கார். கவுண்டர் போய் பார்த்தாதான் தெரியுது அவருக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, எழுதவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கவுண்டர் கட்டி வச்ச ஒரு டாக்டர் ஒரு ஆஸ்பத்திரியில அமெரிக்கா லண்டன் எல்லாம் படிச்சுட்டு வந்தவன் டாக்டரா கவுண்டருக்கு சம்பளம் வாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணா 20%, ஒரு ஆபரேஷன் பண்ணா 15%. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அல்லாஹ் யாருக்கு எந்த குர்ஆன்ல எப்படி சொல்லிக்க, நான் நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு ஒரு அளவுக்கு கொடுப்பேன், நாடியவர்களை பஞ்சம் பரதேசி ஆக்குவேன். அவன் வாழ்நாள் போது பிச்சைதான் இருக்கு. நீ MPhD படிச்சாலும் சரி, PhD படிச்சாலும் சரி, சாகிற வரைக்கும் கைவண்டி இழுத்து சாகிற வரைக்கும் ஒரு கடையில் உட்கார்ந்து ஒரு கம்பெனியில் உட்கார்ந்து தான் திங்கணுங்கிற அந்த அளவுக்கு அல்லாஹ் எழுதியிருந்தாண்டா முடியாது. அப்போ காசு வரும் ஒரு கால், அந்த காசு நம்மள்கிட்ட வரும்பொழுது ஏழையா இருந்துமா இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லாம இருந்து அந்த பண்பு அந்த ஒழுக்கமும் இருக்க வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லிக்காங்க. பணக்காரர்களுக்கு திமிர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து விருதை கூட எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஏழைகளை புறக்கணித்து விட்டு பணக்காரர்கள் மட்டுமே அழைக்கக்கூடிய விருந்துதான் விருந்துகளிலே கெட்ட விருந்து எதுக்கு சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒரு காசு இந்த காசு எந்த அளவுக்கு மாத்துது? ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பணக்கார வர்றான், கார்ல வந்து இறங்கின உடனே அந்த கல்யாண வீட்டினுடைய சாப்பிட நேர போய் காரை திறந்து விடுறான். இப்படி குவிஞ்சு வரவேற்கிறார். அந்த பணக்கார காசு இருக்கிறது அவர் கூட்டிட்டு வந்து முதல் சப்புல அந்த சப்புல ஏழைகள்லாம் உட்காரவே கூடாது, முன்னாடி வந்து உட்கார வைக்கிறது பார்க்கணும். சாப்பாட்டுக்கு நேரம் ஆன உடனே பணக்கார அவரை கூட்டிட்டு போய் அந்த சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்து அங்கேயே சிக்கன்ல இருந்து சில்லியில இருந்து கறியில இருந்து பிரியாணி அந்த இடத்துலயே ரவுண்டு பண்றது பார்க்கணும். அதே ஒரு ஏழை இந்த கல்யாணத்துக்கு போறான், அவன் குடும்பத்துக்காரனா இருக்கிறான், எப்படி கூப்பிடுவாங்க? வாய்மொழி டிராபிக் போலீஸ் மாதிரி தான். இப்படி எப்படி அதுக்கு சாப்பிடுறதுக்கு எப்படி சாப்பிடுவா? போகும்போது போயிட்டு வாங்க வெம்பிச்சா போயிட்டு. அப்ப காசு எப்படி மாத்துது? உனக்கு சொந்த பந்தம், ஒரு ரத்த பந்தம், அவன் வர்ற அவனை டிராபிக் போலீஸ் மாதிரி இப்படிங்கிற 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 இப்படிங்கிற. அவன் சொந்தவன் கிடையாது, பந்தவன் கிடையாது, காசு உள்ளவன், காசு இருக்குது, அவனை கூட்டிட்டு வர கை கால தான் அனுப்பிச்சு விட மாட்டேங்கிறான், சாப்பாடு ஊட்டி விடுங்க. அதை தவிர வேறு எல்லாமே இன்றைக்கு நடக்கிறத வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை புறக்கணிக்கல கெட்ட விரும்பி என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க? ஆனா ஒரு தாத்தா ஒரு பெரிய கார்ல பென்ஸ் கார்ல போறான், 1 கோடி ரூபாய் கார்ல போறான். கார்ல போறவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமத்தினுடைய அந்த அகம்பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மூவின் தெருவில நடந்து போறானா நீ சலாஞ்சலன் எனக்கு மார்க்கம் சொல்லுது. கார்ல ஒருத்தன் போறாங்க, பணக்காரனை பார்த்தோன்னே நீ பார்க்க சுண்ணத்து ஜமாத் அஜர்த்து கொஞ்சம் பணக்காரங்களை பார்த்தோம்னா இப்படி ருக்குக்கு போனாங்களா எந்திரிக்கிறதே கிடையாது. அவர் பணக்காரர் மறைஞ்ச பிறகுதான் அவர் எந்திரிப்பார். அதுல சில பேர் அந்த காசுக்காக சில பள்ளிவாசல மோதினாரு, பணக்காரரை பார்த்து அரை கட்டினாதான் எந்திரிக்கவே கிடையாது, போன பிறகு எந்திரிக்கிறது பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு தலை வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப கார்ல பென்ஸ் கார்ல நீ போறியா,
ஒரு ஏழை வர்றா, செருப்பு கூட போற வழி இல்லாம ஏழை வர்றானா, காரை நிறுத்தி நீ சலாம் சொல்லு. அவன் சொல்லக்கூடாது, நீ தான் அவனுக்கு சலாம் சொல்லு. அந்த மார்க்கம் இந்த மார்க்கம். அப்ப காசு எப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துறாங்க. ஆனா ஒரு பெருமை வந்துடக்கூடாதுன்னு இந்த தொழுகைக்குள்ள 5 வக்து தொழுகை ஒருத்தர் வர்றான். எதுக்கு பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர் ஏன் தக்பீர் கட்டுறீங்க? தக்பீர் கட்டும் போது எல்லா பொறுமையும் அல்லாஹ்வுக்கு தான். என் காசு, பணம், பதவி, எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, நான் வந்தா எந்திரிச்சு நிற்பான், என்கிட்ட கையேந்தி வாங்குவா, 1000 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன், அப்பேற்பட்ட பொறுப்புல இருக்க. இங்க சஜிதா, இறைவா நீதான் பெருமைக்குரிய, உனக்கு தான் பெருமை. ஏன் 5 நேரம் ட்ரைனிங் கொடுக்கறானா இல்லையா? அல்ல 5 வக்து உனக்கு வரக்கூடாது. ஒரு கால் ஃபஜ்ர் தொழுது போய் லோகருக்கு முன்னாடி அந்த சிந்தனை வந்தா கூட பண்ணிக்கலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெருமைக்குரிய வரணும். அந்த பண்பு வரணுங்கிறதுக்காகத்தான் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை எதுக்கு வைக்கிறான்? காசு உங்களை வர வைக்கும். சாதாரணமான விஷயம் இல்ல காசு. காசை பொறுத்த வரைக்கும் நாம ஒழுக்கமாக தௌஹீத் சிந்தனை உள்ள இஹ்லாஸா நம்ம இருப்போம். நம்மளுடைய காசு இருக்க சும்மா இருக்கு. நம்மளுடைய காசு வாங்கி சில பேரு உங்க மாதிரி ஒரு சிறந்த ஆள் என்ன நல்லா இருக்கிறவனும் கெடுக்கிறது. ஒரு ஆளுக்கு சோறை வாங்கி கொடுத்து பாருங்க. நானும் நிறைய பேருக்கு பழகி இருக்கேன். இந்த மாதிரி சோறு வாங்கிட்டு யாரும் இல்லை. நம்ம ஏற்றி 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 கடைசியை திரும்பி பார்க்கும்போது நம்ம படுகொலிகளை தள்ளக்கூடிய அளவிற்கு ஆகுது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் எவனாவதுக்கு நீ தர்மம் பண்ற, உதவி செய்யற, எவனாவது கொடுத்தா கூட பாய் அப்படி நம்ம புகழும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க எதுக்கு சொல்லி காமிச்சாங்க. நான் என்னோட திறமையில சம்பாதிக்கிறேன், எனக்கு அந்த டேலண்ட் இல்ல, அல்லாஹ் கொடுத்தான். இதை நான் தர்மம் பண்ற, நீ புகழ்றியா, என்ன பெருமைப்படுத்துறியா, அல்லாஹ்வுக்கு அந்த புகழ் வரணும். அப்படி வரலாண்டா வாயில மண்ணால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்லி காமிச்சாங்க. அந்த சிந்தனை வரலண்டா வாயில மண்ணால் இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கன்னா, இந்த காசு விஷயம், இன்னைக்கு காசு விஷயத்தில் குடும்பம் சின்ன பின்னமாக எத்தனை குடும்பத்தில் இருக்கு. குடும்பத்துல ஒரு சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான், அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறாங்க, கடைசி வெட்டு குத்து பல வருஷம் பேசுறது கிடையாது. செத்தா கூட என்ன மாதிரி வார்த்தை, என் காசை எடுத்துட்டா செத்தா கூட தீதாவை பார்க்க மாட்டேன், அவனுடைய மையத்துக்கு நான் வரமாட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய காசுக்காக குடும்ப சின்ன சின்னது ஆகுது. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறாங்க, பேச்சுவார்த்தை கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு உனக்கு அல்லாஹ் சோதனையாக வைத்திருக்கின்றால் அதில் ஜாக்கிரதையாக இருந்தார். எல்லாத்துக்கும் மேல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காசு உங்களை வணக்க வழிபாடுகளை தள்ளி போயிடும். காசு இல்லாத நேரத்தில் பள்ளி வாசல்ல குரான் ஒரு கரெக்டா நேரத்தில் குரான் ஓதுவான், 5 நேரம் தொழுகுவான், சுன்னத்து தொழுகுவான், தொழுக முடிச்சுட்டு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அழுது கேட்பான். கேட்டமா இல்லையா? இப்ப தொழுக முடிஞ்சு அல்லாஹ் அக்பரும் கிடையாது, அஸ்தக்ஃபிருல்லாஹும் கிடையாது, அல்லாஹ் அந்த சத்தியங்கிற துஆவும் கிடையாது, கையெழுத்தும் கிடையாது. அங்க கரண்ட் போயிரு, சீக்கிரமா போய் 10 பேருக்கு வேலை கொடுக்கும். தொழுக முடிஞ்ச உடனே இன்னும் சொல்லப்போ நிறைய பேர் ஜிம்மாவுக்கு வந்து கேண்டா போட்டு 6 பேரும் நறுக்கிறா, சீக்கிரம் முடிக்க மாட்டானா, அங்க போய் 10 ரூபா சம்பாதிக்கிறான். சிந்தனை வருதா இல்லையா? காசு இல்லாத நேரத்தில் காசுக்காக தீபாவளி வந்துச்சுன்னா ராத்திரி பகலமா கஷ்டப்படுறா. கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லல, முக்கியத்துவம் இபாதத்துக்கு கொடுங்க. இரவு முழுக்க விழிச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதிருக்குமா எந்திரிச்சு? நீங்க எத்தனை இரவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு விடிய விடிய இருந்தா தீபாவளி சில பேர் பார்க்கிறோம், ஒரு 15 நாள் தூக்கமே இருக்காது. கண்ணெல்லாம் பார்த்தா செக்க செவேல் இருக்கும், மாத்திரை போட்டு தான் வருவான். அந்த அளவுக்கு தீபாவளி 10 ரூபா சம்பாதிக்கிறோம். 10 ரூபா சம்பாதிச்சு அடுத்த நிமிஷம் தீபாவளி முடிஞ்ச பொட்டுக்கு போயிட்டு யாருக்கு போகுது? ஆனா சம்பாதிக்கிறோம், திங்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து வைக்கிறோமா இல்லையா? பிரியாணி ஆக்கியாச்சு, சில்லி சிக்கனு, ஃப்ரை எல்லாம் ஆக்கியாச்சு, தட்டுல போட்டாச்சு, உட்கார்ந்த உடனே ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு போச்சு. அப்ப சம்பாதிக்கிற பொருளாதாரம் திரட்டுறது முக்கியம் இல்ல, அதை அனுபவிக்க முடியுமா? தீபாவளி ஆகட்டும், கிறிஸ்துமஸ் ஆகட்டும், கஷ்டப்படுற மறுக்கலாம், சம்பாதி. அதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கீங்களா? தீபாவளிக்கு விடிய விடிய உட்கார்ந்து நம்ம வேலை செய்யறது ஒரு நாள் 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதிருக்கீங்களா? 1/2 மணி நேரம் அல்லாஹ்ட்ட அழுது மறுமைக்காக துஆ கேட்டிருக்கிறோமா? அதுக்கெல்லாம் ஸ்பீடு வாழ்க்கை, டென்ஷன், சம்பாதிக்கிற ஆளுங்க போயிடுவாங்க. அது என்ன திரட்டனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கு மவுத்தான எல்லாமே கபருக்கா வரப்போகுது. ஒரு கோடி பேர்ல இருக்கட்டுமே,
ஒரு ஏழை மௌத்தான என்ன செலவோ அதான் கோடீஸ்வரருக்கு செலவு. எவ்வளவு செலவு? ஒரு ஆள் 5 அடி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 மீட்டர் காடா துணி, மீட்டர் 30 ரூபா 300 ரூபா ஆச்சா. குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ரெக்ஸோனா லக்ஸு சோப்பு ஒரு 35 ரூபா, 50 போடு 350. அத்தரு அந்த சென்ட் கிண்டு எல்லாம் சேர்த்து 150 ரூபா, 500. குழி வெட்டுறதுக்கு ஒரு 300, 800 ரூபா. தூக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க, தொழுங்க வைக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க, குளிப்பாட்டுறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. மீறி போய் 200 எக்ஸ்ட்ரா செலவு போட்டீங்க, 1000 ரூபா தான் நம்ம செலவு. உனக்கு அங்க 4 கம்பெனி இருக்கும், 7 கம்பெனி இருக்கும், அங்க 8 கம்பெனி இருக்கும். இருந்து என்ன புள்ளியான்னு கேட்க, எல்லாத்தையும் பக்கத்துல இன்னொரு புள்ளி வெட்டி உட்கார முடியுமா? மகனே இருக்கட்டும், மகளே இருக்கட்டும், அத்தா போயிருச்சு அப்படி கண்ணீர் விட்டு கதறுவா. அத்தா படிக்க வச்சது, கல்யாணம் பண்ணி வச்சது, சொத்துக்கு நான்டா வாரிச்சு, இந்த மகன் பக்கத்துல புளிய வெட்டி காவலுக்கா இருக்க போறோம். இங்க 10 மணிக்கு மவுத்துண்டா அரை மணி நேரத்தில் இன்ஷா இன்னால் இல்லாத ராஜியில் அசருக்கு இந்த மையத்தாங்கரையில் அத்தாவை கொண்டு போய் மண்ணை அடக்கம் பண்ணப்படும். இதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் விட்டுட்டு போறது. அப்ப உலகத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லப்படு. ஏன் மறுமைக்கு அது சிந்தனை வரமாட்டேங்குது? ஏன் தோல்வி எண்ணிச்சு ஓடுறீங்க? அல்ல அழகா சொல்றான, ஆனா கடமையை செஞ்சுட்டு ஏன்டா என்கிட்ட கேட்காம போற? நல்லா கேட்கிறானா இல்லையா? நீ செய்ய வேண்டிய கடமை 5 நேரம் தொழுகை சொல்லிட்ட, எந்த பிரச்சனை உனக்கு இல்லையா? மறுமையில சொருக்கம் முடிவு பண்ணிட்டீங்க, அல்ல லெட்டர் எடுத்து கொடுத்துருக்கா, மஜித் பாய் மறுமையில சொருக்கத்து போவாரு. அது கதறுல கண்ணீர் விட்டு அழுகலை கேட்டுட்டே இருக்கணும். ஆனா வேலைக்கு வேகத்தை காமிக்கிறோம், பொருளாதாரத்தை திரட்டுறது வேலைக்கு காமிக்கிறோம், குர்ஆன் ஓதுறது கிடையாது, இபாதத் எல்லாம் வேலையா இருக்கும்போது இருந்துச்சா இல்லையா? காசு இல்லாத நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்க. ஏழையா இருக்கும்போது பள்ளின்னு இருந்தீங்க, அளவான சம்பாதியம் தான், டெய்லி 200 ரூபா தான் கிடைக்கும், பள்ளின்னு இருப்பா, இபாதத்து பண்ணுவான், வால் போஸ்ட் பண்ணுவான், பயானுக்கு இருப்பான், மைசட் எல்லாமே அவனுக்கு கணக்க மறுமையை சேர்ந்துட்டே இருந்துச்சு. காசு வந்த பிறகு அங்க அப்படியே ஓட்டையாகி போச்சு, சேரதெல்லாம் நின்று போச்சு. அப்ப அந்த காசு வந்துச்சுன்னா காசை விட்டு என் கபருக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நான் எப்படி செலவு பண்றேன், என் மறுமைக்கு எப்படி செலவு, அப்படியாவது சிந்திக்கணும். அந்த சிந்தனை கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உங்களுடைய பொருளாதாரம் உங்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக்கி வர வேண்டாம், ஜாக்கிரதை இருந்து சொல்லிட்டாங்க. இந்த காசு இருந்தானா இல்லையா, இவனை கூட அல்லாஹ் மௌத்தாக்கக்கூடிய நேரத்தில் அவன் வாய் வந்து அல்ல ஒரு வர வைக்கிறான். எப்படி வர வைக்கிறான்? எப்ப பார்த்தாலும் காசு பணம் இபாதத்தில் அப்படியே குறைஞ்சிருக்கக்கூடிய சொல்லுவானாம், ஆன்சிக்கு மிம்மா ரசக்கனாக்கும் மின் கபடி அகதக்குவல் மௌத். அவருடைய மரண நேரம், ரூஹ பிடிக்கக்கூடிய கடைசி நேரம், ஜிப்ரீல் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க, மலக்குல் மௌத் வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல உயிர் நிக்குது. அந்த நேரத்தில் அவன் சொல்லுவானாம், அன்பிக்கு மிம்மா ரசக்கனாக்கும் மின் கபடி அகதக்குவல் மௌத். இறைவா, ஒரு நிமிஷம் ஓடு, ஒரே ஒரு வினாடி, யாருக்கெல்லாம் இவ்வளவு சேத்தனம், கொண்டாட்டி மக்கோ குடும்பம் சேத்தனம் அத்தனையும் நான் தர்மம் பண்றேன். வாக்கும் சாலிகி, நான் நல்லவன மௌத்தாக விரும்புற ஒரு நிமிஷம் முடிவு கேட்பேன். குர்ஆனுடைய வசனம் எப்ப கேட்பீங்க? எப்ப புத்தி வரும்? வரவே ஒரு காலம் எல்லாம் குர்ஆன் சொல்லி ஹதீஸ் பயான் எல்லாம் கேட்டாச்சு. அப்ப கூட பேராசு காசு கடைசியில் இப்படி கஞ்ச பிஸ்னாரிகளுக்கு அல்லாஹ் தலைச்ச பணக்காரர் இருக்காங்க, காசை அவன் மறுமை வாழ்வைக்கு அதிகமாக செலவு செய்யறோன்னு இருக்கிறான். வர்ற காசை என் கபருக்கு மறுமைக்கு கொட்டக்கூடவே இருக்கிறான், கொட்டாதவனுக்கு தான் இந்த வசனம். அந்த கடைசி நேரத்தை ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கொண்டாட்டி அனாதி விட்டுறான், பிள்ளைகளை அனாதி விட்டுறான், எல்லாத்தையும் ஒரு வழியை தர்மம் பண்ற. கடைசி சொல்லும் போது முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எவ்வளவு எல்லாம் சொன்னோம், கேட்கிற கடைசியில் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில சொல்லி காமிக்கிறாங்க. அந்த நிலையில மட்டும் அல்லாஹ் காப்பாற்றுது. அப்ப இந்த வசனம், அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி பொன்மொழிகள் என்ன நமக்கு ஒரு பாடத்தை தருது? காசு சம்பாதிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல, வறுமையிலே கஷ்டப்பட்டு எல்லாம் பசியும் பற்றி வாழுன்னு சொல்லல, சம்பாதி. ஆனால் நீ சொல்ற மாதிரி அந்த காசு இருக்கு, அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி அந்த காசு இருக்கணும். காசு சொல்ற மாதிரி நீ ஆயிர, நீ உன்னுடைய காலுக்கு கீழே காசு இருக்கணும், அதுக்கு கீழே நீ இருந்தேன்னு உன் மறுமையில் ஆசு, இம்மையில் ஆசு, மறுமையில் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற காரணத்தினால பொருளாதார விஷயத்தில் அது ஒரு சோதனையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதுல ஜாக்கிரதையாக இருக்குங்கிற உணர்வோடு நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக சொல்லி காமிச்சாங்க.
அழகான ஒரு ஹதீஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய படிப்பினை தரக்கூடிய ஹதீஸ். மனிதன் என்னுடையது என்னுடையதுங்கிறோம். எதை காட்டால் அந்த காரு என்னுடைய, வண்டி என்னுடைய, கொண்டாட்டி என்னுடைய, மக்கள் என்னுடைய, அவ போட்டிருக்க நகை என்னுடைய, எல்லாம் என்னுடைய என்னுடைய சொல்றானா இல்லையா? மனிதன் என்னுடையது என்னுடையது என்கின்றான். உண்மையிலே அவனுடையது எது தெரியுமா? அவன் திண்டந்து அவன் உடுத்தியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எல்லாமே என்னுடையது, என்ன கார் பங்கல் எல்லாம் என்னுடையதுங்கிறான். அது உண்மையில் என்ன? அவன் திண்டா வகுப்புல போச்சு, வெளியே வந்துருச்சு, மறுநாள் பசி எடுத்து திண்டா வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் உடுத்தின துணி, அதை தவிர மற்றது எல்லாம் பிறருடையது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய, எப்ப பார்த்தாலும் இந்த ஹதீஸ மனசுல இருக்கு. கபர்ஸ்தானுக்கு எதுக்கு நம்மளை போக சொல்றாங்க? மைத்தாங்கரிக்கு போக சொல்றாங்களா இல்லையா? ஜாரத் பண்ணுங்கிறாங்க. எதுக்கு போக சொல்றாங்க? அங்க போய் என்ன சொல்ல சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பஹும் லாஹிகூன். என்ன அர்த்தம்? மூமின் முஸ்லிம்களே நீங்க போயிட்டீங்க, பணக்காரன் கோடீஸ்வரர் லட்சாதிபதி எல்லாரும் போயிட்டீங்க, அடுத்தது நானும் வர தயாரா இருக்கு. இதுதான் அந்த தியாகம். இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுப்பா, இந்த சிந்தனையோடு சொல்லுப்பா. காசுடைய ஆசை உனக்கு வராது, பணத்துடைய ஆசை வராது, இனி 4 பங்களா வாங்கணும் அந்த சிந்தனை வராது. அப்போ நமக்கு என்ன? அங்க போன உடனே நம்முடைய இடம் எது? அங்க பங்களா கட்டிருக்கும் 5 ஏக்கரா 5 சென்ட், அது நம்ம இடம் கிடையாது. ஒரு 3 அடி நீளம் 6 அடி அகலம், இதுதான் நம்முடைய இடம். வந்து சேர்ற பணக்கார செல்வந்த பெரிய பெரிய கம்பெனிக்காரு டாடா பிர்லா எல்லாம் போயாச்சு. நம்மளும் இன்ஷால்லா நம்ம இடம் எங்கேயாச்சும் இருக்கும், வந்துடுறேன் அந்த சிந்தனை வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வரும்பொழுது நம்ம காசை நம்முடைய மறுமைக்காக, நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக திட்டமிட்டு நம்ம செயல்படுத்துவோம். நாம சொல்ற மாதிரி நம்ம காசு கேட்போம், அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி இந்த காசை பயன்படுத்துவோம். இந்த சிந்தனை நமக்கு வரலாண்டா, அது என்ன சொல்லுதோ அந்த மாதிரிதான் நம்ம ஆடுவோம், பொண்டாட்டி ஆடும், மக்கா ஆடும். கடைசியில மறுமையில கொண்டு வந்து நிற்கும் பொழுது நிற்க வேண்டியது. பெருமானார் சொன்னாங்க, மறுமையில கேள்வி கணக்கு லேசாக்கப்படும். ஒரு சின்ன இந்த சீட்டு அல்லாஹ் கேட்கும் இந்த அளவுக்கு தான், ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லிப்பட்டு சொர்க்கத்துக்கு போகும். அதை விட்டு போட்டு பெரியோர் புக்கு தூக்கிட்டு அந்த கணக்கு எங்க, இந்த கணக்கு எங்க, அந்த கம்பெனி கணக்கு, ஜக்காத்து கணக்கு எங்க, வித்ரா கணக்குன்னு எல்லாம் கேட்டு பதில் சொல்லாம அப்படி பெப்பர பேர் நிற்கக்கூடாது. மறுமையை பொறுத்த சிம்பிளா போஸ்ட் கார்டு சைஸ் இதுதான். அல்லாஹ் 2 கேள்வி 3 கேள்வி முடிஞ்சா சொர்க்கத்துக்கு பைபாஸ் போறதுக்கு என்ன வழி அதான் பாரு. அங்க கொண்டு நிக்க வச்சுக்கிட்டு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம சேனரி திக்கு முக்காடி அப்படி ஒரு காசு வேணுமா? அப்படி அந்த காசை பயன்படுத்துமா? இதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அடிப்படையிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்துருவானாக.